வச்சிருக்க அந்த கிருபை, இரக்கம், இந்த சுகம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது என்ன வழி அப்படிங்கிறப்ப இயேசுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ ரோமர் 5வது அதிகாரம். நமக்குள்ள ஒரு தைரியமும் விசுவாசமும் உண்டாக்கும்படியா கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப எப்ப வேணாலும் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கோம். எப்படின்னா இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால, அவர் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனோடு நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு மூலமாய், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவின் மூலமாக இந்த கிருபையில பிரவேசிக்கக்கூடிய சலாக்கியம் விசுவாசத்தினால நம்ம பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். அடுத்து தேவ மகிமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். சோதனை இதெல்லாம் வரவே வராதுன்னு இல்லை, வருகிறது. ஆனால் அதில் நின்று நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அதனால தான் தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 118 பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றிலும் தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பட்டின நெருப்பை போல் அவிந்து போவார்கள். எல்லாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருகிறது, ஆனா அதுல நின்று நாம் ஜெயம் எடுப்போம். அடுத்த வசனம் பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தரிடத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. விருப்பத்தில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 12-13வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். எப்பொழுதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.